அனைவருக்கும் வானத்தை போல சீரியலின் சுவாரஸ்யமான கதை பகுதி. தமிழ் சின்னத்திரையில் சன் டிவியில் ஒளிபரப்பாகி வரும் பிரபலமான சீரியல் ஒன்று வானத்தை போல. அண்ணன் தங்கையின் பாசக்கதையாக ஒளிபரப்பாகி வரும் இந்த சீரியலில் துளசியின் கணவராக ராஜபாண்டி என்ற கதாபாத்திரத்தில் நடித்து வருபவர் கார்த்தி. இதற்கு முன்னதாக இவர் பல்வேறு சீரியல்களில் நடித்திருந்தாலும் இந்த சீரியல்கள் மூலம் ரசிகர்கள் மத்தியில் நல்ல இடம் பிடித்துள்ளார். தற்போது இவர் தன்னுடைய இன்ஸ்டாகிராம் ஸ்டோரி மூலம் முதல் முறையாக தன்னுடைய காதலியை ரசிகர்களுக்கு அறிமுகம் செய்துள்ளார். ஆமாம், மேக்கப் ஆர்டிஸ்ட் காயத்ரி என்பவரை காதலித்து வருவதாக தெரிவித்துள்ளார். பிறந்தநாள் கொண்டாடும் காயத்ரிக்கு வாழ்த்துக்கள் உடன் ஐ லவ் யூ சொல்லி ஸ்டோரியில் தெரியப்படுத்த, அதற்கு காயத்ரியும் பதிலுக்கு தேங்க்யூ சொல்லாம. இதனை பார்த்த ரசிகர்கள் கார்த்திக்கு வாழ்த்துக்களை கூறி வருகின்றனர். சாரிஸ் குயின் வானத்தை போல சந்தியா கியூட் கலெக்ஷன். சின்னத்திரையில் வானத்தை போல சீரியலில் கலக்கி வரும் சந்தியா தெலுங்கில் இக்னாக் அஃபுட் என்ற படத்தில் நடித்துள்ளார். சன் டிவி சீரியலில் வானத்தை போல தொடரில் தாசில்தார் கேரக்டரில் நடித்து வருபவர் சந்தியா. இவரது நிஜப்பெயர் தீப்ஜானி மொடக். கொல்கத்தாவை சேர்ந்தவர். தெலுங்கில் இக்னாக் அவுட் என்ற படத்தில் நடித்துள்ளார். 16 வயதிலிருந்து நடிப்பு மீது மிகுந்த ஆர்வமுடையவர். பெங்காலி சீரியலில் நடித்துள்ளார். தமிழில் ராசாத்தி தொடரில் நடித்தார். தற்போது சன் டிவியின் வானத்தை போல சீரியலில் சந்தியா கேரக்டரில் நடித்து கலக்கி வருகிறார். இவருக்கும் சின்ராசுவுக்குமான சீன்கள் மிகவும் ரசிக்கும்படி இருக்கும். இவரது நடிப்புக்கு தனி ரசிகர்கள் பட்டாளமே உள்ளது. துளசி கழுத்தில் தாலி கட்டிய ராஜபாண்டி. அதற்கு பின் வானத்தை போல சீரியல் வந்த அதிர்ச்சி ட்விஸ்ட். வானத்தை போல சீரியலில் இன்று ஒரு வழியாக எல்லா பிரச்சனையும் தீர்ந்து ராஜபாண்டி துளசி கழுத்தில் தாலி கட்டி முடிக்கிறார். துளசி ராஜபாண்டி திருமணம் முடிந்த கையோடு ஒரு அதிர்ச்சி ட்விஸ்ட் வானத்தை போல சீரியலில் வந்திருக்கிறது. சின்ராசு கொலைப்பழியை ஏற்றுக்கொண்டு கைதாகி இருக்கிறார். வெளியில் இருந்த சின்ராசு மணமேடைக்கு வருகிறார். அதன்பின் திருமணத்தை நடத்த தயாராகிறார்கள். ராஜபாண்டியும் துளசி கழுத்தில் தாலி கட்டி முடிக்கிறார். நாத்தனார் தான் 2 முடிச்சுக்களை போட வேண்டுமென வந்து கேட்கிறார். ஆனால் ராஜபாண்டி தான் போடுவேன் என சொல்லி தாலி கட்டி முடிக்கிறார். அனைவரும் ஜோடியை ஆசீர்வாதம் செய்கின்றனர். மணமக்கள் அக்னியை சுற்றி வர வேண்டும் என ஐயர் சொல்கிறார். அந்த நேரத்தில் சரியாக போலீஸ் வந்து தடுத்து நிறுத்துகிறார்கள். திருமணம் நடந்து முடிந்திருந்தாலும் இனிமேல்தான் துளசி வாழ்க்கையில் சிக்கல் தொடங்க இருக்கிறது. அவள் இனிமேல்தான் பிரிவை சந்திக்க வேண்டும். ஆனால் எல்லாம் திறமையாக துளசி சமைத்து விடுவார் என ஜோசியர் பாட்டியை அழைத்து சொல்கிறார். என்னதான் செய்வது என புலம்பித் தள்ளுகிறார் பாட்டி. வெற்றியின் சித்தி மற்றும் தங்கை இருவரும் ராஜபாண்டியை கைது செய்ய வேண்டும் என சொல்கின்றனர். ஆனால் போலீஸ்காரர் அமைதியாகவே நிற்கிறார். ராஜபாண்டி எழுந்து ஓட்ட பார்க்க சின்ராசு அவரை தடுத்து நிறுத்துகிறார். அதன்பின் ராஜபாண்டி விலங்கு மாட்ட கையை நீட்டுகிறார். ஆனால் போலீஸ் சின்ராசு கையில் விலங்கு மாட்டுகிறது. வெற்றியை நான் தான் கொலை செய்தேன் என. அதன்பின் ராஜபாண்டிக்கு விலங்கு மாட்ட கையை நீட்டுகிறார். ராஜபாண்டி அதை கேட்டு அதிர்ச்சியாகி சின்ராசு காலில் விழுந்து கெஞ்சுகிறார். இருவரையும் அட்சதை போட்டு ஆசீர்வாதம் செய்துவிட்டு போலீசுடன் கிளம்புகிறார் சின்ராசி. அந்த ஜீப் பின்னாலேயே ஓடுகிறார் துளசி. அதன்பின் ராஜபாண்டி துளசியை ஒரு புது வீட்டுக்கு கூட்டிச் செல்கிறார். இத்துடன் இன்றைய எபிசோடு நிறைவு பெறுகிறது. சன் டிவியின் முக்கிய சீரியல்களில் ஒன்று வானத்தை போல. அதில் நெகட்டிவ் கேரக்டர் ராஜபாண்டி ரோலில் நடித்து வருபவர் அஸ்வின் கார்த்திக். ஹீரோயின் தங்கை துளசியின் கணவர் ரோலில் நடித்து வரும் ராஜபாண்டியின் கதாபாத்திரம் அதிக வில்லத்தனமாக காட்டப்பட்டு வருகிறது. துளசியுடன் உறவை வெட்டிவிட்டு வேறொரு பெண்ணை திருமணம் செய்ய திட்டம் போடும் வகையில் கதை சென்று கொண்டிருக்கிறது. அஸ்வின் கார்த்திக் நடிப்பை பார்த்து அவரை திட்டாதவர்களே இருக்க முடியாது. அந்த அளவுக்கு தான் ராஜபாண்டி கதாபாத்திரம் மாறியிருக்கிறது. சில மாதங்கள் முன்பு நடிகர் அஸ்வின் கார்த்திக் அவரது காதலி காயத்ரி என்பவரை நிச்சயதார்த்தம் செய்தார். அவர் மேக்கப் ஆர்டிஸ்டாக பணியாற்றி வருவது குறிப்பிடத்தக்கது. இந்நிலையில் இன்று அஸ்வின் கார்த்திக் மற்றும் காயத்ரி ஆகியோரது திருமணம் நடந்து முடிந்திருக்கிறது. புகைப்படம் இதோ.
கல்லூரியில் படிக்கும்போது காதலித்து கொண்டிருந்த வானத்தைப் போல சீரியல் நடிகையின் திருமண நிச்சயதார்த்தம் முடிந்துள்ள நிலையில் இது குறித்த புகைப்படங்கள் இணையத்தில் வைரலாகி வருகிறது. சன் டிவியில் ஒளிபரப்பாகி வரும் சீரியல்களில் ஒன்று வானத்தைப் போல. இந்த சீரியல் பார்வையாளர்கள் மத்தியில் மிகப்பெரிய வரவேற்பை பெற்றுள்ளது என்பதும், இந்த சீரியலில் துளசி என்ற கேரக்டரில் கிராமத்து கேரக்டராகவே ஸ்வேதா மாறி ரசிகர்களை கவர்ந்தார் என்பதும் குறிப்பிடத்தக்கது. இந்த நிலையில் வானத்தைப் போல சீரியலிலிருந்து திடீரென விலகிய ஸ்வேதா தற்போது கலைஞர் தொலைக்காட்சியில் ஒளிபரப்பாகி வரும் கண்ணெதிரே தோன்றினாள் என்ற சீரியலில் நடித்து வருகிறார். இந்த நிலையில் கல்லூரியில் படிக்கும் போதே இவரது மதுசங்கர் என்பவரை ஸ்வேதா காதலித்து வந்த நிலையில் சமீபத்தில் இவரது திருமண நிச்சயதார்த்தம் நடந்தது. இரு வீட்டார் சம்மதத்துடன் நடந்த இந்த திருமண நிச்சயதார்த்தத்திற்கு ஏராளமான சின்னத்திரை உலகினர் வருகை தந்து வாழ்த்து தெரிவித்தனர். திருமண நிச்சயதார்த்தம் குறித்த புகைப்படங்களை ஸ்வேதா தன்னுடைய இன்ஸ்டாகிராம் ஸ்டோரியில் பதிவு செய்துள்ள நிலையில் ரசிகர்கள் அவருக்கு வாழ்த்துக்களை தெரிவித்து வருகின்றனர். இவ்வாறாக வானத்தைப் போல சீரியலின் சுவாரஸ்யமான கதைப்பகுதி செல்கிறது. இனி சுவாரஸ்யம் உங்களை காத்திருக்கிறது. மீண்டும் சந்திப்போம்.